தமிழ்நாடு 24 நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா. பொன்னேரி அருகே கடந்த 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. பணிக்கு திரும்ப தூய்மை பணியாளர்கள் ஒப்புதல். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த தடப்பெரும்பாக்கம் ஊராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் சம வேலைக்கு சம ஊதியம், அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி கடந்த 2 நாட்களாக பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். நேற்று பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களிடம் இன்று வட்டார வளர்ச்சி அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்துவதாக உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களிடம் தடப்பெரும்பாக்கம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் குணசேகரன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மாதம் 5000 ரூபாய் என தூய்மை காவலர்களுக்கு சொற்ப ஊதியம் வழங்கப்பட்டு வருவதாகவும், நாள் முழுவதும் பணியாற்ற நிர்பந்திப்பதாகவும் அப்போது புகார் தெரிவித்தனர். ஊதியத்தை அதிகரிக்க வேண்டும், கூடுதல் ஆட்களை நியமிக்க வேண்டும், அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தினர். கையுறை, முகக்கவசம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் உடனடியாக செய்து தரப்படும் எனவும், ஊதிய உயர்வு என்பது அரசின் கொள்கை முடிவு என்பதால் இது குறித்து அரசுக்கு பரிந்துரைக்கப்படும் எனவும், கூடுதல் பணியாளர்களை நியமிக்க நடவடிக்கை எடுப்பதாக அப்போது வட்டார வளர்ச்சி அலுவலர் குணசேகரன் உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப ஒப்புதல் தெரிவித்தனர். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி 10 மணி தான் ஆபீஸ்ல இருப்பாங்க. அவங்கள உதவியாளருக்கு போய் வேலை இது பண்றதெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் இப்ப நீங்க உதவியாளர்னா உங்களுக்கு யாரு ராசியான ஆளுங்களோ அவங்கள வச்சு இவங்களை ஆப்ரேட் பண்றீங்க. நீங்க வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா இந்த இது அந்த இது எது நடிக்க அது இல்லாம இதுக்கு முன்னாடி